ரொம்ப நன்றி தம்பி. ஆட என்னம்மா வெற்றி. நீங்க? உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்த? ஆ? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது வெற்றி? ஏன் சக்திக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலன்னா எப்படி? மாம்ஸ் ஆ, நாங்களும் இருக்கோம். ஆ, மறந்துட்டேன். சரி ஆரம்பிப்போமா? நீங்க மட்டும் மறக்கல, எங்க சக்தி அக்காவும் மறந்துட்டா. அம்மா, ஆட்டுக்கல்ல எடுத்துட்டு வந்துட்டோம். குழவிக்கல்ல எங்க? அது அந்த மூலையில இருக்கும் பாரு. துர்கா போய் எடுத்துட்டு வா. இந்தா, இப்படி வை. பொறுமை. இதுல கைப்பிடி இல்லையே, எப்படி ஆட்டுறது? என்னம்மா நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட பிறகு இப்படி சொல்ற? கைப்பிடி இத்து போய் கீழே விழுந்திருக்கும் போல. இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். இது எங்க போறா? எதையோ எடுத்துட்டு வர சக்தி, போறா. நான் வேணா வெளியே போய் கடையில ஏதாச்சும் கைப்பிடி இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? இதுக்கேத்த மாதிரி கைப்பிடி எல்லாம் கிடைக்குமா? இதை வேணா கடைக்கு கொண்டு போய் காமிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். ஹே, என்னடி இது? நடக்கிற பிரச்சனை புரியாம நீ கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு வந்திருக்க? நான் ஒன்னும் விளையாடுறதுக்கு ஒன்னும் கொண்டு வரல. இந்த கொலவிக்கு கைப்பிடி போடதான் இதை கொண்டு வந்தேன். இத வச்சு எப்படிமா கைப்பிடி போடுறது? வெயிட் பண்ணுமா, இப்ப பாரு. ஏய். இப்படிதான் கைப்பிடி ரெடி. இத இந்த கொலவி கல்லுல பிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அடேங்க அப்பா, பயங்கரமான ஐடியாவா இருக்கு. இதை என்கிட்ட கொடு. சரி, சுத்தியல ஏதாவது இருக்கா? இருக்கு போய் இருக்கு. எடுத்துட்டு வா. இத வரேன். சரியா இருக்குல்ல? வந்துட்டேன். இந்தாங்க வெற்றி. கள்ளப்புடி. பார்த்து பொறுமையா. ஓகே அம்மா, குழவி ரெடி ஆயிடுச்சு, ஆட்டுக்கல்லும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு மாவாட்டலாமா? இல்ல சக்தி, இப்ப இந்த ஆட்டுக்கல்ல மாவாட்ட முடியாது.